ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே 3ல ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸா 2 மார்க்ஸா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம வந்து கொஷின் பேப்பர் 2023ல நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸ் சம் 3 சம்ஸ் இன்னைக்கு டே 3ல இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே, ஆக்சுவலா டே 2 டே 1ல வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிருக்கேன். 5 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து டே 3ல 2 மார்க் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Find k if f dot f of k equal to 5 where f of k equal to 2k minus 1. This is a question. First question. ஓகேங்களா? So how to write the answer, how to find the k value. இப்போ பாருங்க, ஆக்சுவலா f dot f of k. ஆக்சுவலா வந்து இந்த டாட் என்ன சொல்லுவாங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு we use this dot. இது டாட்னு சொல்ல மாட்டாங்க, காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு. ஸோ இதை எப்படி நம்ம எழுதணும்னா f the dot இருக்கு இல்லையா, இது பிராக்கெட்டா கன்வெர்ட் ஆகும் f of k. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி எழுதணும்னா f of k அப்படி இருக்கு இல்லையா, ஸோ f k equal to 2k minus 1. ஓகேங்களா? அப்ப f of k அப்படின்னா எப்படி நம்ம எழுதணும்னா 2k minus 1. ஸோ உங்களுக்கு இந்த டேர்ம் புரிஞ்சிருக்கும். இப்ப இங்க k இருக்கு, ஸோ 2k minus 1 நம்ம எடுத்து நம்ம எழுதணும். ஆனா இங்க f of kன்னு இருக்கு. ஸோ k உடைய பிளேஸ்ல என்ன இருக்குன்னா f of kன்னு இருக்கு. ஸோ 2 எடுத்து எழுதிட்டு k உடைய பிளேஸ்ல என்ன வரும்னா 2k minus 1. அதாவது f of k உடைய பிளேஸ்ல என்ன வரும்னா 2k minus 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2 2s are 4, 4k minus 2 1s are 2. நெக்ஸ்ட் என்ன வரும்னா இது ஆக்சுவலா f டாட் f of k உடைய வேல்யூ. ஆனா if f டாட் f of k equal to 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ f டாட் f of k equal to 5. ஸோ இதையும் நான் எடுத்து எழுதுறேன். k 4k minus 2 equal to 5. 4k equal to 5. இந்த minus 2 equal to அப்புறம் போயிடுச்சுன்னா plus 2 கன்வெர்ட் ஆகும். we want x value. ஸோ x வேல்யூனால 4k equal to 5 plus 7, sorry 5 plus 2. ஸோ இதுல வந்து ஒரு இது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா இப்போ f of k equal to 2k minus 1னா f of kக்கு 2 போட்டுட்டு k ஓட பிளேஸ்ல வந்து f of k ஓட வேல்யூ நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் -1 நம்ம எடுத்து எழுத மறந்துட்டோம். ஸோ -1. ஸோ -1 இங்க என்ன வரும் -1 சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ -1 ஈக்குவல் டு போயிடுச்சுன்னா +1. ஸோ 5 plus 2 7, 7 plus 1 8. ஸோ k ஓட வேல்யூ நமக்கு வேணும்னா 8/4னா 2. ஸோ k equal to 2. This is the first question. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். f of k equal to 2k minus 1னா f of k அப்படின்னு இருக்கும் பொழுது நமக்கு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். ஸோ k ஓட பிளேஸ்ல வந்து f of k ஓட வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ எழுதா 2k minus 1 இந்த மைனஸ் தனியா வரணும். புரிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் சம் நம்ம பார்த்துடலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின், டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 2x square minus x minus 1 equal to 0. So this is the second question. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், இது எந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா பாருங்க, டெல்டா கிரேட்டர் தென் 0வா இருந்ததுன்னா ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். டெல்டா ஈக்குவல் டு 0வா இருந்தா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். சப்போஸ் டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தா, this is a greater than, this is a lesser than 0வா இருந்தா no real roots. ஓகேங்களா? இப்ப பாருங்க, this is a question. ஸோ இது ரியலா இல்ல வந்து ஈக்குவலா இல்ல அன்ஈக்குவலா நோ ரியல் ரூட்டா எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆக்சுவலா இப்ப பாருங்க, இது b ஸ்கொயர் minus 4ac, this is a formula. டெல்டாவை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா b ஸ்கொயர் minus 4ac. This is a quadratic equation. Quadratic equation எப்படி இருக்கும்னா ax square plus bx plus c equal to 0. This is a quadratic equation. The quadratic equation மாதிரி தான் இந்த கொஸ்டினுமே நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க.
2x square minus x minus 1 equal to 0. So a ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 2 இருக்கு. b ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இல்லைன்னா -1. c ஓட பிளேஸ்ல என்ன இருக்குன்னா -1. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணி டெல்டாவுடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டெல்டா b ஓட வேல்யூ என்னன்னா -1 ஸ்கொயர் -4, a ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ -1. -1 into -1 plus 1 minus இங்க ஒரு மைனஸ் இருக்கா, அப்ப பிளஸ் 4 2s are 8, 8 1s are 8. இப்ப நமக்கு 9 கிடைக்குது. this is a positive value. so 0 ஓட 9 வந்து பெரிய நம்பரா சின்ன நம்பரா அப்படின்னு பார்த்தா greater than, அதாவது பெரிய நம்பர். சோ இப்ப பாருங்க டெல்டா greater than 0, அதாவது greater than 0வா இருந்தா real and unequal root. so real and unequal root. This is the answer. So second question நம்ம பார்த்தாச்சு, உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். So இப்போ நம்ம third question நம்ம பார்த்திரலாம். This is the third question. Find x so that x plus 6, x plus 2 and x plus 15 are consecutive terms of your geometric progression. அதாவது GP வந்து இந்த சம்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா x வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அது எப்படி நம்ம பண்றது நம்ம பார்த்திரலாம். So நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கணும். இது term 1, term 2, term 3 ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதிக்கணும். So in GP, term 2 divided by term 1 equal to term 3 divided by term 2. அதாவது term 2 என்னன்னா x plus 12 divided by x plus 6 equal to term 3 x plus 15 divided by x plus 12. So cross product நம்ம பண்ணணும். பண்ணா x plus 12 whole square equal to x plus 15 x plus 6. So இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா a plus b whole square ஃபார்மேட்ல இருக்கு, அதாவது ஃபார்முலால இருக்கு. அப்ப x square plus 2ab plus b square, அதாவது 12 square னா 144 equal to இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா x square plus x plus 6 6x plus 15 plus x 15x plus 15 into 6 அப்படின்னா 90. இப்ப பாருங்க x square plus 2 12s are 24x plus 144 equal to x square plus 1x plus 90. So equal to அப்புறம் இருக்க வேல்யூ equal to முன்னாடி நம்ம கொண்டு வந்துடணும். So x square plus 24x plus 144 minus x minus 21x minus 90 equal to 0. So இப்ப பாருங்க x square இருக்கு இல்லையா, get cancel. 24x minus 21x உடைய வேல்யூ என்னன்னா 3x. 144 minus 90, 144 minus 90. So 4 14ல 9 போச்சுனா 54. So என்ன 54 னா plus 54 equal to 0. 3x equal to minus 54 னா அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னா x equal to 3 வந்து equal to அப்புறம் போச்சுனா டிவைடடா கன்வெர்ட் ஆகும். அப்ப minus 54 divided by 3. So எத்தனை டைம்ஸ் போகும்னா 3 டேபிள்ல 54, 1 3s are 3 2 8 times, அதாவது x equal to minus 18. This is the answer. So third sum நம்ம பார்த்தாச்சு. So first sum, second sum, third sum, மூணு சம்மே உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். So இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. Thank you.